இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சித்தி இப்படி எல்லாம் இருக்கீங்க? ஏய், என்ன சொல்ற? நான் என்ன பண்ண? என்ன சொல்றேன்னு கேக்குறீங்க? அந்த புவனேஸ்வரி உங்ககிட்ட பேசினதும், அவ உங்களுக்கு மந்திரம் ஓதுனதும் தனா அத பத்தி என்கிட்ட சொல்லிட்டான். ஏய், அவங்க என்ன எனக்கு மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. நீங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டுட்டு வந்துதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புவனேஸ்வரி என்ன சொன்னா? அவங்க அண்ணன் தம்பிய பிரிச்சுரு, கொத்து சாவிய விட்டுறாத, இந்த வீட்டோட அதிகாரத்தை உன் கையில வச்சுக்கன்னு இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலே. ஏன் இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இங்க பாருங்க சித்தி, நீங்க ஒரு தடவை தப்பு பண்ணீங்க, பெரியப்பா உங்களை மன்னிச்சாரு. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த புவனேஸ்வரிக்கு நம்ம குடும்பத்தை அழிக்கணுங்கிற அது ஒண்ணு மட்டும்தான் அவன் நோக்கமே. அவளுக்கு நீங்க தோண போறீங்கன்னு தெரிஞ்சது, ஒவ்வொரு தடவையும் அந்த புவனேஸ்வரிக்கு நாங்க பாடம் கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் உங்களுக்கும் கத்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால அவ கூட இருக்கிற பழக்கத்தை இன்னையோடு விட்டுடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஹேய், என்னங்கடி ரெண்டு பேரும் சேர்ந்து அளவுக்கு அதிகமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? இந்த வீட்ல ஜானகி அக்காவுக்கு என்ன அந்தஸ்து இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்கு. அப்புறம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது. யார் யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும்னு அவசியம் இல்ல, சரியா? இவ்ளோ பேசுற நீங்க அப்புறம் ஏன் வசுந்தரா பேச்ச கேட்டுக்கிட்டு போய் பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க? பெரியப்பாவோட கைரேகையும் சேர்த்து கொண்டு போய் நீங்க கொடுத்திருக்கீங்க. புவனேஸ்வரி பேச்ச கேட்டுக்கிட்டு மறுபடியும் நீங்க வம்பல மாட்டிக்காதீங்க. இன்னியோட நிறுத்திக்கோங்க. நான் அவ்வளவுதான் உங்ககிட்ட சொல்லுவேன். சிதம்பரம் ஐயா தான் கூப்பிடுறாரு. எதுக்குன்னு தெரியும். ஐயா வணக்கம். அட்வான்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம். இல்லம்மா, நான் பணத்துக்காக பண்ணல. இடம் எனக்கு தேவைப்படுதுமா. உங்களுக்கு இடம் கொடுக்கற எண்ணம் எனக்கு இல்லம்மா. அதனால நீங்க வேற ஒரு இடத்த பாத்துக்கங்க. என்ன சொல்றீங்க? நேத்து தானே அந்த இடத்த தரேன்னு சொன்னீங்க, இப்ப முடியாதுன்னு சொல்றீங்க. எதனால அப்படி சொல்றீங்க? அம்மா, நான் ரொம்ப கம்மியான வாடகைக்கும் அட்வான்ஸுக்கும் தரேன்னு சொல்லிட்டேன். நீங்க போனதுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்கார அம்மா என்னை பிடிச்சி திட்டுனாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்க ஒருத்தங்க ஃபோன் பண்ணி குடோனுக்காக ஒரு இடத்த கேட்டிருக்காங்க. 5 லட்சம் ரூபா அட்வான்ஸும் 40,000 ரூபா வாடகையும் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் வீட்டுக்கார அம்மா இடத்த அவங்களுக்கே கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வேற ஒரு இடம் பாத்துக்கங்க. ஐயா அவசரப்படாதீங்க ஐயா. எங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு. இடம் தெப்ப குளத்தை ஒட்டி இருக்கு. பசங்கெல்லாம் வந்துட்டு போக வசதியா இருக்கும். வேணும்னா கூட ஒரு 5,000 ரூபாய் அதிகமா போட்டு 30,000 ரூபாய் வாடகை கொடுத்துடுறோம். அட்வான்ஸ் 3 லட்சமா வாங்கிக்கோங்க. அம்மா, இது சரி வராதுமா. நீங்க வேற இடம் பாத்துக்கங்க. நான் வச்சிடுறேன். ஐயா என்னாச்சுமாயா? என்ன சொன்னாரு? வேற யாரோ குடோனுக்கு இடம் கேட்டாங்களாம். அதோட டபுள் மடங்கா நம்மள விட அட்வான்ஸும் வாடகையும் கொடுக்கறேன்னு சொன்னாங்களாம். அதனால அவங்களுக்கு கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாராம். இப்போ நமக்கு அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏய் பத்மா, இல்ல என்னங்க? மாயாவுக்கு இடம் கிடைக்கலன்னா உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போற, ஒன்னும் சரியில்லையே. என்ன விஷயம்? இத நீ எதுவும் கெடுத்து விட்டுட்டியா? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? அவதான் இந்த வீட்டு மருமகளா மட்டும் இருக்கட்டும், இந்த ஆட்டம் மட்டெல்லாம் எது வேணான்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக அதை கெடுத்து விடுற அளவுக்கு அவ்வளோ புத்திசாலித்தனால எனக்கு இல்லைங்க. சும்மா தேவையில்லாம வந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னமோ ஊ மேலதான் சந்தேகமா இருக்கு. இவரு இன்னைக்கு வேணா நீ இல்ல இல்லன்னு சொல்லலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவேல்ல, அப்ப பாத்துக்கிற உன்ன. அட போங்க.
அவ எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் நான் விட போறதில்ல. டான்ஸ் ஸ்கூல ஆரம்பிக்க போறா டான்ஸ் ஸ்கூலு. அவளை ஆரம்பிக்க நான் விட்டுருவனா அவளை வீட்டோட அடக்கி ஒடுக்கி தான் வைப்பேன். நான் பக்கத்து ஊர்ல இருந்து தோப்புக்கு வேலைக்கு வந்தவன். அங்க 4-5 பசங்க தோப்புல இருக்க கிணத்துல குளிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. அதுல அப்போங்கிறவன் கிணத்துல குதிச்சு தண்ணியில மாட்டிக்கிட்டான். அப்போவா? அவன் என் தம்பியாச்சே. ஆமாங்க, ஆளுங்க குதிச்சு அவனை மேல தூக்கிட்டாங்க. ஆனா நிறைய தண்ணி குடிச்சதுல மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். அவனை தோப்பு வீட்டுல படுக்க வச்சிருக்காங்க. வைத்தியர் வந்து பாத்துட்டு இருக்காரு. என்கிட்ட வண்டி கொடுத்து உங்க வீட்டுல சொல்லிட்டு வர சொன்னாங்க. வீடு எங்க இருக்குன்னு கடையில விசாரிச்சப்போதான் அந்த வீட்டு பொண்ணு இந்த போதுன்னு சொல்லி உங்களை காமிச்சாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க உங்க வீட்டுல சொல்லிடுறீங்களா? இல்லங்க, முதல்ல நான் என் தம்பிய பார்க்கணும். ஏதோ தோப்பு வீடுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடு எங்க இருக்கு? ஊர் எல்லையில இருக்கிற தோப்பு வீடு தாங்க. ஓ அப்படியா? ச்சே, ஒரு ஆட்டோவும் காணுமே. இப்ப நான் அங்கதான் போறேன். நீங்க வரதா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களை கூட்டு போறேன். சரிங்க, வண்டி எடுங்க, வரேன். ம். டேய், யாரா நீ? எதுக்காக என்ன நீங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது என்ன கேள்வி? உன் மேல ரொம்ப நாளா எனக்கு ஒரு கண்ணு. உன் புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்கான்ல, நீ இங்க தனியா இருக்க. அதான். ஏய், நான் யாருன்னு தெரியுமா? ஊர் தலைவர் ரகுராமன் ஐயாவோட பொண்ணு. எனக்கு ஒண்ணுனா உன் தலையவே எடுத்துருவாரு. ஐயோ, நான் பயந்துட்டேன். நீ யாரோட பொண்ணா இருந்தா எனக்கு என்ன? என் தலையவே எடுத்தாலும் நீ எனக்கு வேணும். நீயும் தனியா தானே இருக்க, கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போ. ஏய், சீ. அதோட நாம இங்க வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன பத்தி தெரியாது உனக்கு? நான் எதுக்கும் துணிஞ்சவ. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச நான் கொலகாரியா மாறிடுவேன். மரியாதையா போயிடுங்க இருந்து. போ, போடா. ஏய், வேண்டாம், கிட்ட வராத. கொன்னுடுவேன் உன்னை. ஏய், சொல்லுடா. ஏய், கிட்ட வராத. கொன்னுடுவேன். தனா, தனா, கதவு திறமா தனா.